தூக்கம் வந்துச்சுன்னா இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் பார்க்க கூடாது, உடனே எந்த இடத்துல இருக்கமோ அங்கேயே தூங்கிடணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுக்காக நடு ரோட்ல கூட தூங்கலாம் அப்படின்னு போதை ஆசாமிகள் நிரூபிச்சிருக்காங்க. திருமுல்லைவாயில்ல நடு ரோட்ல கார்ல படுத்து தூங்கியிருக்காங்க போதை ஆசாமிகள். இதை தட்டி கேட்க போன காவலரையும் தாக்குதல் நடத்தினதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஆவடி போக்குவரத்து பிரிவுல காவலரா பணியாற்றி வரவர் செல்லப்பாண்டி. இவர் வழக்கம் போல திருமுல்லைவாயில் சரஸ்வதி நகர் பக்கத்துல போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில ஈடுபட்டு வந்திருக்காரு. அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல போக்குவரத்துக்கு இடையூறா நடு ரோட்ல கார் ஒண்ணு நிக்கிறதாவும் அதுல வாலிபர்கள் இருக்கிறதாவும் பொதுமக்கள் பணியில இருந்த போக்குவரத்து காவலர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இதையடுத்து போக்குவரத்து காவலர் செல்லப்பாண்டி அந்த கார் கிட்ட போய் பார்த்தப்போ பின்பக்க சீட்ல வாலிபர் ஒருத்தர் போதையில் இருக்கிறதும், டிரைவர் சீட்ல வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்ட நபர் ஒருத்தரும், முன்பக்க சீட்லயும் ஒருத்தர் இருந்திருக்காரு. 3 பேரும் முழு போதையில் இருந்ததை பார்த்து டிராபிக் ஜாம் ஆகுது, அதனால கார் கதவை திறங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில காரோட முன்பக்கத்துல இருந்த போதை ஆசாமி பசுபதி அப்படிங்கிறவரு போக்குவரத்து காவலர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலரோட சட்டையை பிடிச்சு காருக்குள்ள இழுத்து காவலர் மீது தாக்குதல் நடத்தி இருக்காரு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த காவலர் திகச்சு போய் நின்றுருக்காரு. உடனடியா பக்கத்துல இருந்தவங்க சம்பவத்தை பார்த்து காவலரை மீட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கழுத்துல காயமடைஞ்ச காவலர் செல்லப்பாண்டிய சக காவலர்கள் மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இதனால அங்க இருந்தவங்க உடனடியா போதை ஆசாமிகளை பிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ முன் சீட்ல இருந்த வாலிபர் தப்பி ஓடி இருக்காரு. பின்னாடி பசுபதி அப்படிங்கிறவரை காரோட பிடிச்ச போலீசார் திருமுல்லைவாயில் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில போக்குவரத்து நெரிசலோட பரபரப்பும் ஏற்பட்டுச்சு. காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட போதை ஆசாமிகள் கிட்ட எங்க இருந்து எங்க போறாங்க, சொந்த வாகனமா இல்ல வாகனத்தை திருடிட்டு போகிற வழியில போதையில சிக்கிட்டாங்களா அப்படின்னு தீவிர விசாரணையை மேற்கொண்டு வராங்க போலீசார்.